ஒரு அணில் சிக்கிச்சு நம்மகிட்ட இதோட வைக்கிறதா இந்த சிஸ்டம் இப்படி சாப்பிட்றதா இதை முடிவு பண்ண வேண்டியது அமித்ஷா. சிபிஐல என்ன நடக்கும்னாக்க 26ல யார் வெல்லணும்னு அவன் முடிவு பண்ணுவான். எடப்பாடி பழனிசாமி கூட தான் வந்து பிஜேபி இருக்கு. தம்பியை எடப்பாடி கூட போன்னு சொல்லுவாங்க. விஜய் என்றாலே ஏ4 ஷீட் சொல்லி கொடுக்குறத மட்டும் தான் அவர் பேசுவார். பொம்மை மாதிரி தம்பி அவர் நடிகர், அவருக்கு அரசியலை பற்றி ஒண்ணுமே தெரியாது. பின்னால தம்பி நிர்மல்குமார் மாதிரி ஆதோஜன மாதிரி சொல்றதா அப்படியே சொல்லிடுவாரு. அதுலயே தெரியாம தான் ஓடிடுவார். ஏகப்பட்ட மக்கள் போடுறாங்க. நடிகரா வந்தாருன்னா அன்னைக்கு உள்ள தூக்கி போட்டு வாயில குத்தி விட்டுருப்பாங்க. இவர் ஒரு அரசியல் தலைவர், ஏற்கனவே எல்லாம் பைத்தியமா தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஒருத்தி மொட்டையை போட்டுட்டான். ஒருத்தர் சொல்றான் என் புருஷனே பிடிக்காது, எனக்கு அவர் தான் பிடிக்குன்னு சொல்றான். அதுக்குறீங்களா தம்பி கூட வச்சுக்கிறாரு. தம்பி விஷயம் கைது பண்ணியிருந்தாக்க அது செத்துருமா. நான் என்னைக்கு 47 பேர் விட்டானோ அன்னைக்கே தம்பி பிஜேபி சரண்டர். இப்படி சரண்டர் இல்லைன்னா தம்பி சிறைக்குள்ள போயிருப்பாரு. தம்பி இன்னைக்கு தனிமமான முடிச்சு சரசரன்னு போறாருன்னா காரணம் பிஜேபியோட பார்வை தான் சிறப்பா வாழ்ந்துருக்காரு. பிஜேபி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. எப்படியாவது விஜய்க்கு ஓட் பேங்க் இருக்கு, இந்த ஓட் பேங்க் எப்படியாவது அண்ணா திமுக நினைக்கும். செங்கோட்டை அமித்ஷா பார்த்தாரு, தாவைக்கல வந்து சேர்ந்தாரு. இப்போ நிர்மல்குமார் பிஜேபி, அதை வச்சுன்னா விசிகா, இப்படி எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம் தம்பி. கரூரில் நடந்த ஒரு துயர சம்பவம். அது நடந்து மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சிபிஐ விசாரணைக்கு அந்த வழக்கு கொடுக்கப்பட்டது. சிபிஐ தாவேகா கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளை ஏற்கனவே விசாரித்தாங்க. அதை தொடர்ந்து விஜய்க்கு விசாரணைக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்குது. விஜய் அவர்களும் டெல்லி புறப்பட்டுட்டாரு. இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை எப்படி இருக்கும், இந்த சம்பவத்துக்கு யார் முழு பொறுப்பேற்க வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது என்னுடைய பார்வையில் வந்து நமக்குலாம் ஒரு சொல்கிற செய்தி. நமக்கு இப்படி சொன்னீங்களே, கரூரில் 47 பேர் கொல்லப்பட்டாங்க, செத்து போயிட்டாங்க, விஜய் பார்க்க போயிட்டு இப்போ அதுக்காக வந்து இப்போ கூப்பிட்ருக்காங்க டெல்லிக்கு, தம்பி போயிருக்காருங்கிறது வந்து உங்களுக்கு அது கேள்வி. எனக்கு அது வந்து செய்தி. அது ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே பிஜேபி ஒரு நாடகம் ஆடிட்டுருக்கு. ஏன்னா அந்த சிபிஐ அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, தெரியும் எனக்கு. ஏன்னா அப்போ இவர் தம்பியை கூப்பிட்டுருக்கு, விசாரணையே இல்லாமல் இருந்தாக்க கேள்வி வைப்பாங்க. என்னப்பா சிபிஐ விசாரிக்கவே இல்லைன்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்போ மக்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ மக்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னாக்க தம்பி அன்றைக்கி கூப்பிட்ருக்காங்க. அங்கே ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இருக்கா, தம்பி இந்த மாதிரி 26ல் எப்படி வந்துருங்க, கடைசி வரைக்கும் எப்படி இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டணி கலைக்கிறதுக்காக தான் இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம். வேறு என்ன பண்ண, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ தம்பி பக்கம் யாரும் போகலை. தம்பி திரும்பவும் ஒரு 3வது திமுக தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக மாற்றம்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. மாற்றத்துக்கான அடிப்படையாக அவர்கிட்ட கிடையாது. வர்றவங்களை பூரா அப்புறம் அண்ணா இருந்தார், அப்புறம் காமராஜ், அப்புறம் அம்மா ஜெயலலிதா, எம்ஜிஆர் வந்துட்டாங்க. நாளைக்கு கலைஞர் வருவார், எல்லாம் வருவாங்க அவங்க கட்சியில். அப்படி ஒரு கருவாட்டு சாமர் மாதிரி தான். திமுக தீய சக்திங்கிறாரு. அந்த கட்சி தலைவர்களை எப்படி அவர் சேர்த்துப்பாரு? அவங்களுடைய புகைப்படங்களில் பதாகைகளை எப்படி சேர்த்து பாருங்க. அவர் தான் சொன்னார், பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவுக்கு ஐயா கலைஞருக்கு வந்து ஒரு செலவைக்குன்னு சொன்னார். அது எந்த வயது? அப்போ அரசியலுக்கு வரல இல்லை, இப்போ அரசியலுக்கு வந்துட்டார்ல. வருவார், எல்லாமே சொல்லுவார், எல்லாமே சொல்லுவார். தம்பி பொம்மை மாதிரி தம்பி, அவர் குடும்பம் தெரியாது தம்பி. அவருக்கு தானாக கூட பேச தெரியாது. அவர் நடிகர், நம்ம தம்பி. அவருக்கு தானாக ஒரு 5 நிமிஷம் பேச முடியாது. அப்போ நம்மளாவது சில விஷயங்களை வந்து மனமிட்டு பேசுகிறோம். இப்போ மக்கள் சந்திப்புலலாம் பேசிட்டு தான் இருக்கிறாரு. என்ன பேசினாரு? மக்கள் சந்திப்பில் பேசுகிறாரு, மேடையில் பேசியிருக்காரு, முதல் மாநாட்டில் பேசினாரு, மதுரை மாநாட்டில் பேசினாரு. தம்பி விஜய் என்றாலே ஏ4 ஷீட் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சொல்லி கொடுக்குறத மட்டும் தான் அவர் பேசுவார். குறிப்பெடுத்து வச்சுக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? என்னென்ன பேச போகிறோம் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு சினாப்சிஸ் மாதிரி அந்தந்த காலத்துலேருந்து எல்லாரும் குறிப்பெடுத்திருக்காங்களே. ஈவன் கலைஞர் கூட குறிப்பு வச்சு பேசியிருக்காங்க, ஜெயலலிதாமா குறிப்பு வச்சு பேசி. ஒரு ஊடகத்தை வாங்க. இப்போ பிஜேபி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. என்ன கணக்கு போட்டு வச்சுருக்காங்கனாக்கா, எப்படியாவது விஜய்க்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அந்த ஓட் பேங்க் எப்படியாவது அண்ணா திமுக நினைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஐயா செங்கோட்டை போய் அமித்ஷா பார்த்தாரு. அதுக்கப்புறம் எங்கே போய் சேர்ந்தார்? இங்கே தாவைக்கல வந்து சேர்ந்தார். ஏன்னா அதுபோல் ஒவ்வொருத்தராக அந்த அன்ஃபிட்டை பூரா அனுப்பிச்சுடுவாங்க. இந்த அரசியல் அன்ஃபிட்டு ஐயா சம்பத்து மாதிரி. இப்போ சம்பத்தில் தெரியல உங்களுக்கு, மாயில் சம்பத்து என்ன பெருசாக புலம்புவார். அவர்லாம் பாருங்கள் கடைசியில் பார்த்தாக்க வந்து உட்காந்துட்டாரு. அப்போ அன்ஃபிட்டு பூரா இங்கே வந்து சேர்றாங்க. அப்போ பிஜேபிக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, அவங்களே தெரியும். தமிழ்நாட்டில் நம்ம எத்தனை மாவட்டத்தில் மாநிலத்தில் ஆண்டாலும் கூட தமிழ்நாட்டில் ஆள முடியாதுன்றது வந்து பிஜேபிக்கு தெளிவாக தெரியும். அப்போ பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்க, அப்போ எப்படியாவது திமுக வீழ்த்தணும் ஒரு கணக்கு போடுவாங்க. அப்போ பிஜேபி திமுக வீழ்த்த ஒரு கணக்கு போடும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்க, அதிகபட்சம் இந்த தம்பியை எடப்பாடி கூட போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதற்கான பேச்சுவார்த்தை தான் இங்கே போயிருக்காரு தம்பி. சிபிஐலாம் அங்கே என்ன விசாரிக்க போகுது? என்ன கேட்கணும் சிபிஐ வரப்பு? போனேன்னா போனேன் பாரு. ஏன் 8 மணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நைட்டு 7 மணிக்கு போன கேட்பாரு. ஃப்ளைட் இல்லைன்னு சொல்லுவார். என்ன அப்புறம் ஏன் உடனே சொன்னால் எனக்கு பயமாக இருந்து வரேன்னு சொல்லுவார். இவ்வளோ சொல்லுவார். என்ன தெரியும் அவருக்கு? செத்துப்படி சொன்னால் எல்லாம் கத்திட்டு இருக்கான், எனக்கு பயமாக இருந்துச்சு, நான் உடனே உடனே பாரு அவ்வளோன்னு சொல்லுவார். அவருக்கு என்ன அவருக்கு எதுவுமே தெரியாது தம்பி.
அவருக்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ பின்னால் தம்பி நிர்மல்குமார் மாதிரி ஆதோஜன மாதிரி சொல்கிறதா அப்படியே எடுத்து சொல்லிடுவார். என்ன அதுலேயே தெரியாமலாம் உழையிடுவார். என்ன இப்போ கடல்னா இன்னொன்று சொல்லுவார், அதெல்லாம் வேண்டாம். பாவம் அது ஏதோ வாய் தவறி சொல்கிறாரு, அவர் தெரிஞ்சு சொல்கிறாரு தெரியல. இன்றைக்கி என்ன பேசுவாங்க சொன்னாக்க, நீ அப்படியே இரு, எப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறானோ அப்போ பேசாமல் மனதையும் கூட போயிடு. என்டிஏல தான் அவங்க கூட்டணிக்கு வந்து சேர சொல்கிறாங்க. வந்து சேர்ந்துரு. நீ திருப்பி ஏதாவது தனியாக நிற்பேன், எனக்கு அவனு தான் போட்டி கீட்டுன்னு சத்தம் போட்ட முடிச்சு விட்டுறேன்பாங்க. என்ன விஜய் என்ன எதிர்வினை ஆற்றுவார்னு நினைக்கிறீங்க? ஏர்போர்ட் சிட்டி விஜயங்கிறேன், அப்புறம் என்ன எதிர்வினை ஆட்ட போகிறேன்? சரி, நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ கரூர் சம்பவம் நடந்தது இல்ல, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாகவே அப்போ அதிமுகவும் பாஜகவும் தான் விஜய்க்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இது வந்து ஆளுங்கட்சி தான் நீங்க கேள்வி கேட்கணும், ஏதோ ஒரு சதி நடந்திருக்குது இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்துல சொல்றேன் அப்படி சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து அந்த நேரத்துல விஜய் தான் வந்து கடுமையா எதிர்த்தீங்க. விஜய்க்கு தான் வந்து பொறுப்பு இருக்கு, விஜய் வந்து நேரத்துக்கு வரல, அந்த மாதிரி உங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் எதிர்த்தாங்க. இப்ப விஜய் அன்றைக்கே பயந்திருந்தால் அப்பவே என்டிஏல போய் சேர்ந்துருக்கலாமே, ஏன் இவ்வளவு நாள் இருக்கணும்? விஜயா முடிவு எடுக்க மாட்டாருங்கன்றான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க. விஜயா அப்ப விஜய்க்கு முடிவு எடுக்கிறவரு ஏன் அப்பவே எடுத்து சொல்லியிருக்க மாட்டாரான்னு கேட்கறேன். யோசிப்பாங்க தம்பி. சொல்லுவாங்களா தத்திம்பாங்க தெரியுங்களா, எல்லா பேரும் தத்தி. எல்லாமே தனியாக ஒரு அமைப்பை கட்டி வர்றவங்க கிடையாது. இப்போ நிர்மல்குமார்னா பிஜேபி, ஆதவச்சனா தெரியும் விசிகா, இப்படி எல்லாருமே அங்கே எல்லாருக்குமே தனியாக போயிட்டு இண்டிவிஜுவலாக போனாலும் நான் ஒரு பெரிய புரட்சிக்காரன் அப்படின்னு சொல்லாங்க யாருமே கிடையாது. யாராவது சொல்லுங்கள். என்ன அங்கே இருக்க ஆள் இப்போ லயலாமெல்லாம் பெரிய ஆளா? அவன் தம்பி படிச்சுக்கிட்டு இருந்தான், அவனுக்கு பொழுது போல், அவனுக்கு அடையாளம் வரணும், வந்து நின்றுட்டான், அவ்வளோதான். விஜய் கட்சினாலே அங்கே அதெல்லாம் சொல்லுவாங்க தற்குறிக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. என்ன நாம்பளும் மதிக்கிறோம், தம்பியை மதிக்கிறோம். அது இப்போதைக்கு இந்த விஜய்க்கு சேர்ற வாக்கை பிஜேபி குறி வச்சு வேலை செஞ்சிட்ருக்கு. அதனால் தம்பி இன்னைக்கு வந்து விசாரணைக்கு போயிருக்காரு. என்ன அங்கே சிபிஐயில் இது என்ன நடக்கும்னாக்கா 26 யார் வெல்லணும்னு அவன் முடிவு பண்ணுவான், பிஜேபி முடிவு பண்ணுவான். அப்போ இங்கே ஏற்கனவே அதிமுக ஒன்றுமேலாம் கிடக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன அவன் கத்தி கதறாரு. அப்போ அதே எடப்பாடி பழனிசாமி கூட தான் வந்து பிஜேபி இருக்குது. அப்போ பிஜேபி என்ன செய்யும்? வாலண்டரியாக ஒரு அணில் சிக்கிது தம்பி நம்மகிட்ட, வாலண்டரியாக ஒரு அணில் சிக்கிச்சு நம்மகிட்ட. இப்போ இது என்ன பண்ணுறது? உசுட வைக்கிறதா இல்லை சிஸ்டப்பை போட்டு சாப்பிட்றதா? இதை முடிவு பண்ண வேண்டியது அமித்ஷா. இப்போ இந்த அணில் வேணா பண்ண வாழ்ந்துறேன்னு சொன்னால் இப்போ எடப்பாடி போடப்போ ஒரு துணை கணி கொடுப்பாங்க, இருந்துட்டு போ, ஏன் கத்துற என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப கண்டிக்கிறேன். இந்த இங்கே ஏறக்கூடாது, அங்கே ஏறக்கூடாது, மற்றமெல்லாம் போகக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லி கண்டிச்சு விடுவாங்க. இல்லைன்னா ஜெயில். வேற சும்மா விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா என்ன? அவங்க அவ்வளோ நல்லவங்களா? அவங்க விஜயை பார்க்க வந்த கூட்டம் தான் அது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முழு பொறுப்பும் விஜய் தான் ஏற்கணும்னு சொல்லி விஜயை கைது பண்ற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காவா இருக்குன்னு கேட்குறேன் அந்த கேஸ். தம்பி இது தனி மனிதன் இல்லை தம்பி, அரசியல். அவர் நடிகராக வந்தார்னா அன்றைக்கே உள்ளத்துக்கு போட்டு வாயில் குத்தி விட்டுருப்பாங்க. இவர் ஒரு அரசியல் தலைவர், இவருக்காக ஏகப்பட்ட மக்கள் கூடுறாங்க. இது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஊடகம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயை ஏன் கை வைக்கலன்னு சொன்னாக்க, ஏன் கை வைக்கலன்னு அந்த மக்கள் எழுச்சி. அன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் அந்த ஏற்கனவே எல்லாம் பைத்தியமாக தெரிஞ்சுட்டு இருக்கேன், எல்லாம் அரை மெடலில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தி சொல்கிறா, நேற்று ஒருத்தி மொட்டையை போட்டுட்டா, மண்டையில் மசலை வலிச்சுக்கிட்டா. என்ன ஒருத்தர் சொல்கிறான் என் புருஷனே பிடிக்காது, எனக்கு அவர் தான் பிடிக்குன்னு சொல்கிறான். அதெல்லாம் தற்கொலைக்கு பார்க்குறோம்ல. அப்போ அவர் மேலே வந்து தப்பு சொல்ல, அவர் மீது பெரிய பேரன்பு காட்டுறாங்க. இப்படிப்பட்ட தற்கொலைகளை தம்பி கூட வச்சுருக்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் பேரன்பு காட்டுறாங்க. அப்போ அன்னைக்கு போய் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கேள்விப்படி தம்பி விஷய கைது பண்ணியிருந்தாக்க என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி செத்துருப்பான் ஆண்டுக்கிட்டு. அப்போ இன்னைக்கு இப்போ மறுபடியும் விஜயை கைது பண்ணால் அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காதா? விஜய் கட்சியில் பாதி பேர் தான் தம்பி இருக்கான். இன்னைக்கு ஒரு கூட்டம் போட சொல்லுங்கள், கரூர் நீ போய் சொல்லுங்கள். படித்த பண்பாளம் பூரா வெளியே வந்துட்டான். ஐயா தம்பி இப்படியா அப்படின்ட்டு வந்துட்டான். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசான தெரியலாம், ஆனால் இதுதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி அந்த கட்சியில் இருந்து படையாக வெளியே வந்துட்டாங்க. அப்போ அந்த கட்சிக்கு இப்போ ரஜினியுடைய ஃபேன்ஸ்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த தம்பி தலை அஜித் ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன அப்போ எதிர்நாட்டும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாமே வந்தவன் பூரா ரசிகர் சொல்ல முடியாதுல்ல, பொதுமக்கள் இருப்பாங்களா? அதை இல்லை நீ கூட்டம் போகிறா விஜய் பார்க்க வந்த கூட ரசிகர் அப்படிலாம் கிடையாது. பொதுமக்களுக்கு அந்த ஆசை வரும், நம்ம ஊருக்கு வராரு விஜய் நம்ம பார்க்கணும் ஒரு ஆசை வரும். நான் சொல்கிறது யதார்த்தம். அப்படி போய் சத்தவங்களும் உண்டு. அதில் 41 பேர் அந்த பலிங்கிறது தம்பிக்கு விழுந்த அடி. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அப்போ அதிலிருந்து நீ பாதி பேர் தான் அங்கே இருக்கிறாங்க, பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அதுவே தம்பிக்கு தெரியலை. இப்போ அதனால் இப்போ எங்கே சிக்கிட்டாரு? டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட சிக்கிட்டாரு. அப்போ இனிமேல் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரே ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்கள் பிஜேபி எடுத்து. ஏற்கனவே படம் வேற சிக்கல்ல இருக்கு. அந்த படத்துக்கு தணிக்கை அந்த கொடுக்கல, சிக்கல் படுத்திருக்காங்க. இங்கேருந்து பிஜேபி எதிர்த்து ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க. தணிக்கை எங்கே இருக்கு? பிஜேபி தான் இருக்கு.
சொல்றேன். அது வந்து நீங்க சொல்றது நியாயமான விஷயம் தான். எனக்குமே முதல்ல அப்படிதான் தோணுச்சு. ஆனா அரசியலா பேசுறதுங்கிறது வேற. அது வந்து நாளைக்கு எதிர்வினை அவங்க ஆற்றுனாலும் விஜயோ, தாவேகாவோ அதுக்கு பொறுப்பெடுத்துக்கலாம். இது எந்த டேமேஜ்னாலும் அது விஜயோ, தாவேகாவோட முடிஞ்சு போயிடும். ஒரு படம்ங்கிறது அது வந்து ரசிகர்கள் சார்ந்து இருக்கிறாங்க. திரைப்படத்தை எடுத்தவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ப்ரொடியூசர் நம்பி பணம் போட்டிருக்கிறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கிறாங்க. தியேட்டர் ஓனர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை நான் என்னுடைய வீம்புக்காக நான் என் வீராப்ப காட்டுறேன்னு நான் பாஜக எதிர்த்து பேசி வேணும்னே அப்புறம் அவங்க கோவப்பட்டு இன்னும் படத்தை முடுக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டு இன்னும் தள்ளி போச்சுன்னா பாதிக்கப்படுறது விஜய் மட்டும் இல்ல. தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால விஜய் அமைதி காக்குறாரு. சில பைத்தியங்களும் தம்பி உங்க கருத்து நியாயமான தம்பி, நான் உடன்படுறேன். அதில் மாட்டு கருத்து சொல்ல விரும்பல. திரைப்படம் என்பது நான் எதிர்பார்க்குறேன், தம்பி படம் வந்தால் பார்க்கணும்னு சொல்லிட்டு. என்ன, எனக்கும் தம்பி விஜயை ஒரு நடிகனாக பிடிக்கும். ஆனால் இவன் நாடாள தகுதியான சொன்னால் சத்தியமாக பிடிக்காது. ஏன்னா ஒரு நடிகன் நாடாள சத்தியமாக தகுதி கிடையாது. அது மட்டுமே தகுதி கிடையாதுன்னு சொல்கிறேன். நடிகன் ஃபுல்லாக ஆளக்கூடாதுன்னு சொல்ல வரல. நடிப்பது மட்டுமே வைத்து நாடாளுவது தகுதியற்றது. மக்களோடு வா, என்ன மக்கள் வழியை புரிஞ்சுக்கோ, இவ்வளோ விஷயம் நிறைய சொல்லலாம், நீ களத்துக்கு வா அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்குற பார்வையில் இந்த கடந்த 1.5 வருஷமாக தம்பி நான் ஃபாலோ பண்ண விஷயத்தில் வந்து தம்பி நம்ம தான் கூப்பிட்டோம். அதுக்கப்புறமா தம்பி தான் சொன்னார் இந்த பக்கம் பெரியார்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ நமக்கு பெரியார் ஆகாது. ஏன்னா பெரியார் பெருசாக ஒன்றும் பிடுங்கலை. ஆகவே பெரியார் தூக்கி வராமல் போடுறோம். நம்ம அப்போ பெரியாரை விட பண்ணவனா தூக்கி நம்ம கொண்டாடுறோம். அயோத்தியாசா பண்டிதர் இருக்கார், தமிழ் சீனிவாசன் இருக்கார். அப்போ எங்களுக்கான பெரியார் இவங்கெல்லாம் சொல்கிறோம். உங்களுக்கு புரிது நினைக்கிறேன். நம்ம இப்படி கடந்து போகும்பொழுது தம்பி பெரியாரை தூக்கிட்டு வரும்பொழுது தம்பி ஓராம பார்ப்பான்னு சொல்கிறோம். இவர்கள் தான் எங்களுக்கு பெரியாருன்னு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுறீங்க. அதில் பெரும்பாலானோர் பெரியார் கூட பயணித்தவங்க, பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க. விஜய் கூட தான் அப்படி தான் கூப்பிட்டோம். நம்ம தம்பி இந்த தமிழர் மண்ணில் நம்ம தம்பி வரட்டும்னு சொல்லி முதல்ல ஆதரவு கொடுத்தாரு. நாம் தமக்கு கட்சி அண்ணன் சீமானுங்களா, அது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்புறம் தம்பி தான் அவர் சொல்கிறாரு, இது 2 கண்ணு எனக்கு பத்தாது, 3வது ஒரு கண்ணு இருக்குது, அது நொல்ல கண்ணு சொல்கிறாரு தம்பி. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கண்ணு வேணா பண்ணி ஓரம் போகணும். நம்ம தான் அப்போ இங்கே ஒரு தத்துவம் இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்குது, ஒரு சித்தாந்தம் இருக்குது. அது ஒன்றுமே இல்லாமல், ஒரு கொள்கையும் இல்லாமல், கோட்பாடு இல்லாமல் சும்மா நீ சும்மா திராவிடத்தை இன்னொரு திமுக வந்தா இல்லை. நான் கேட்டது வேற. நீங்கள் வந்து பெரியார் வேண்டாம், எங்களுக்கு இவர்கள்லாம் பெரியார்கள் இருக்கிறார்கள்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்களே, அந்த லிஸ்ட்டில் இருந்த மறைந்த தலைவர்களில் பெரும்பாலானோர் பெரியார் கூட சேர்ந்து பயணிச்சவங்க, பெரியாரே தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள். எங்கள் அண்ணன் சீமான் கூட பெரியார் மேடல முழங்கியவர். இங்கே யாரை சேர்க்கணும், யாருக்கு வேணாம், என்னை எவன்லாம் சீண்டி என்னை காட்டி இந்த மண்ணை ஆண்டு கொள்ளையடிச்சவன் கொடுத்தவன் எங்களுக்கு தேவையற்றவன். என்ன, இது தமிழர் பூமி, தமிழர் நிலம். அப்போ எனக்கான பெரியாரை தேடுற நேரம் இப்போ தான் வந்திருக்கு. நேரடியா கேட்கிறேன். அவர்களே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. பெரியாருக்கு எதிராக பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களை எப்படி நீங்க நிறுத்த முடியும் கேட்கிறேன். ஏத்துக்கா ஏத்துக்கலைங்கிறது எங்களுக்கு முக்கியம் இல்லை. இந்த பெரியார் எங்களுக்கு நல்லது பண்ணலை, நாங்கள் நிறைய படிச்சிட்டோம், அவர் 100 ரூபா படிச்சிட்டோம், இவரே தமிழ் சனியங்கிறாரு, என்ன உன் கற்பப்பை அறுத்து போடுங்கிறாரு, என்ன இன்னும் சொல்ல போனால் கேவலமாக ஒரு சொல்லிருக்காரு. உனக்கு காம வந்தாக்கா உன் தங்கச்சிக்கிட்ட உங்க அம்மா கிட்ட தீர்த்துக்கடா அப்படின்னு சொல்லிருக்காரு. நான் காட்டவா? இல்லை, இதுக்கு ஆதாரம் இன்னும் உங்க கட்சியிலேருந்து கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இப்போ ஆதாரம் இருந்தா நீங்க நான் உங்களுக்கு அனுப்பிட்டு போறேன். நான் உங்களுக்கு எத்தனையோ விவாதங்கள்ல கேட்டாச்சுங்க, எந்த இதுவுமே அனுப்பல இது வரைக்கும். கேட்டா நாங்க கோர்ட்ல காட்டிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆதாரம் இருக்கு. இருங்க. பெரியார் மேடல அண்ணன் சீமான் பேசியது வந்து என்ன, அண்ணன் வழி நடந்த பாதை, அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. அதை வழி நடத்தும் பாதை அதெல்லாம் எனக்கு புரிஞ்சு, அவ்வளவுதான். நான் அதை பத்தி இப்ப பெரியாரை போட்டு குழப்ப வேண்டியதில்லை. பெரியார் தூக்கி ஓரமா அப்படி கிடாசுங்க. பெரியாருக்கு தேவைப்படல. தம்பி விஜய் அரசியல் பேசுங்க. தம்பி விஜய நாம ஏன் எதிர்க்கணும்னு சொன்னா, விஜய் இருக்கல, அவர் நடிகர். நான் போட்டுறேன், வாழ்த்துறேன். அவர் தத்துவத்தையும் அவர் கொள்கையும் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவர்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை. அவர் எந்த பெரியாரை நம்ம தூக்கி போடுறோமோ அவர் தூக்கிட்டு வராரு. ஆகவே தான் நம்ம வந்து தம்பி இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இது எங்களுக்கு விஜயன சண்டையா? சொத்தா பிரியல? ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட கொள்கையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஆகவே அப்போ இந்த மண்ணில் நாளை தலைமுறை பிள்ளைங்களை தவறான ஒரு வழிகாட்டும் போது கோபம் வருமா வராதா? இப்போ விஜய் வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இனிமே கையாளலாம்? இப்போ நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க, பாஜக வந்து விஜய் மிரட்டுது, அவருடைய வாக்கு வங்கியை பயன்படுத்திக்க நடக்குது, கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலையும் நடக்குதுங்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டு நலனுக்காக விஜய் என்ன பண்ணணும்? களத்துக்கு வரணும், பேசணும், ஊடகத்துக்கு வாங்க, பேசுங்க. என்ன மக்கள் சந்திப்பு நடத்துங்க. பிஜேபியோட அவர் சேரக்கூடாது. அவர் சேர்ந்துட்டாருன்னா என்ன சொல்லக்கூடாது? அவர் சேர்ந்துட்டார்ல. சேர்ந்துட்டாருன்னா அப்புறம் ஏன் மிரட்டணும்? நீங்க தான் சொல்றீங்க சிபிஐ வச்சு மிரட்டுறாங்கன்னு, அப்புறம் ஏன் சேர்ந்தவரை ஏன் மிரட்டணும்? என்னைக்கு வந்து 41 பேர் அங்கே உசுரை விட்டானோ அன்னைக்கே தம்பி பிஜேபியில் சரண்டர். என்ன அப்படி சரண்டர் இல்லைன்னா இந்நேரம் தம்பி சிறைக்குள்ளே போயிருப்பார். நீங்கள் கேட்டிங்களே ஏதுக்கு அவர் மேலே ஏ1 போடல கேட்டிங்களா? ஏன்னா
இதனால தான் அவர் மேலே போடல. இதே பிஜேபிக்குள்ள அவர் அவர் இல்லாமல் சிபிஐயில் வழக்கு இல்லாமல் இருந்தாக்க தம்பி நேரம் உள்ள கம்பெனி இருப்பார். தம்பிக்கு தனி விமானம் பிடிச்சி சரசரன்னு போகிறாருன்னா காரணம் பிஜேபியோட பார்வையில் தான் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, அதை விடுங்க. தம்பி சிக்கிட்டாரு, உலகத்துக்கே தெரியும். என்ன, இன்னைக்கு கூட கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஒன்றும் பேச போகிறதில்ல. அங்கே கூட்டணி பற்றி தான் பேச போகிறாங்க. எதிர்வரும் காலங்களில் விஜய் அரசு எங்கே போனால் பேச போகிறாங்க. அதுவும் நான் சொல்லியாச்சு. இப்போ தம்பி விஜய் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னாக்க, வழக்கு போட்டிருக்காங்க, எதிர்கொள்ளுங்க, நீதிமன்றம் போங்க. நீங்கள் தான் பெரிய கோடீஸ்வரர் தானே, பணம் கொட்டி கிடக்குல்ல, படைச்சண்ட உங்கள் வழக்கறிஞர் நிற்க வைங்க, உறுதியாக நீங்கள் வெல்லுங்க. என்ன, உங்கள் மேலே குற்றம் வந்தாக்க தண்டனை பெற்றுருங்க, இது தவறு கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு களம் இருக்குல்ல, உங்களுக்கான களம் இருக்குல்ல, தனிச்சு நில்லுங்க, அதான் சரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கான ஒரு வாக்கு பேஸ் இருக்குது, தம்பிகள்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தனிச்சு நிற்கிறது தான் இது சிறப்பாக இருக்குமே தவிர, நீ எப்போ ஆரம்பமே நீங்கள் வந்து அந்த பிஜேபிகிட்ட போய் சரண்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கட்சி 26 முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா பிஜேபி ஆளுகின்ற பிஜேபி அரசு வந்து பல கட்சி முடிச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் பெரிய வரலாறு இருக்குது. ஆகவே தம்பி சொல்கிற ஒரே ஒரு கருத்து தான், வழக்கை எதிர்கொள்ளுங்க, ஒருபோதும் சமரசம் மட்டும் செஞ்சிடாதீங்க பிஜேபியில். இது என்னுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் இல்லை நம்ம சிக்கிட்டோன்னு சொல்லி பயந்து நீ கருவிலேருந்து தப்பி ஓடின மாதிரி நீ ஓட்டம் பிடிச்சா உங்களை வச்சு செஞ்சு விட்ருவாங்க, பார்த்துங்க. நன்றி. நன்றி.